நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மனித வாழ்க்கையின் தத்துவம் சொல்லும் 18ஆம் படி. ஐயனின் நெய் அபிஷேகம், மலர் அலங்காரம், மாளிகைப்புறம், இப்படி காணப்பெறாத அரிய தரிசன காட்சியைக் கண்டு சந்தோஷத்திலேயே மூழ்கித் திளைத்திருக்கும் நம் குழுவினர், ஐயனே, நீ வீற்றிருப்பது சபரிமலை காடு, ஆனால் வாழ்ந்திருப்பது ஐயப்ப பக்தர்களின் மனவீடு என்று உணர்த்தும் வகையில் ஐயனை விட்டு பிரிய மனமில்லாமல் 18ஆம் படி அருகே தேங்காய் உடைத்துவிட்டு பம்பையை நோக்கி பயணம் செய்கின்றனர் நம் குழுவினர். சபரிமலை ஐயனின் தரிசனம் கண்ட நம் குழுவினர் இப்பொழுது பசுமை மலையான் பக்தர்களின் பாவங்கள் போக்கும் சாஸ்தா வாழும் அச்சன் கோவில் நோக்கி பயணம் செய்கின்றனர். அச்சங்கோவில் ஆண்டவனே, சபரிகிரி வாசனே, ஆரியங்காமையனே, சுவாமியே, ஓம் ஓம் ஐயப்பா, ஓம் குருநாதா ஐயப்பா, 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 ஹரிஹரி சிவ சிவ ஐயப்பா, சிவ சிவ ஹரிஹரி ஐயப்பா, ஹரிஹரி சிவ சிவ ஐயப்பா, சிவ சிவ ஹரிஹரி ஐயப்பா, சிவ சிவ ஹரிஹரி ஐயப்பா, ஹரிஹரி சிவ சிவ ஐயப்பா, ஓம் ஓம் ஐயப்பா, ஓம் குருநாதா 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 ஐயப்பா, அன்பின் அருணே ஐயப்பா, அற்புத தெய்வமே ஐயப்பா, அன்பின் அருணே ஐயப்பா, அற்புத தெய்வமே ஐயப்பா, அறியும் மரணே ஐயப்பா, அம்மையும் அப்பரும் நீயப்பா, ஓம் ஓம் ஐயப்பா, ஓம் குருநாதா ஐயப்பா, 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 அபயம் அபயம் ஐயப்பா, அஞ்சலி செய்தோம் ஐயப்பா, அபயம் அபயம் ஐயப்பா, அஞ்சலி செய்தோம் ஐயப்பா, ஹரிஹர சுதனே ஐயப்பா, அடியார் கருணும் ஐயப்பா, ஓம் ஓம் ஐயப்பா, ஓம் குருநாதா 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 ஐயப்பா.
பள்ளிக்கட்டு சபரிமலை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆமாம், ஐயப்ப யாத்திரையில் எப்படி சொல்லிருக்கோ அந்த சிஸ்டம் பிரகாரம் கரெக்டாக வந்துருக்கோம் இல்லையா? பாருங்க, இங்கே இப்படி வரப்போது அச்சன் கோயில் போகிறபோது எல்லாரும் நேரம் அச்சன் கோயில் போயிடுவாங்க. அச்சன் கோயில் போய் இங்கே சுவாமியை பூரண புஷ்கல சமேத அந்த ஐயப்பனை தரிசனம் பண்ணிட்டு கிளம்பிடுவாங்க. ஆனால் இந்த கருப்பண்ணசாமி தான் முக்கியங்கிறது பல பேருக்கு தெரியறது இல்லை. ஆமாம், அதனால் யார் வந்து சுவாமி ஐயப்பனுடைய தரிசனத்துக்கு அச்சங்கோயிலுக்கு போனாலும் இங்கே பாருங்கள், குளத்துப்புழா, அப்புறம் ஆரியங்காவு, அச்சங்கோயில், எருமேலி, இதெல்லாம் 5 ஸ்தலங்கள், ஐயப்பனுடைய 5 முக்கியமான பஞ்சஸ்தலங்களில் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஸ்தலங்கள். அதில் கருப்பண்ண சுவாமியோட அனுகிரகத்தோடு நாம் இங்கேருந்து புறப்படுறோம். நேராக யாரை பார்க்குறதுக்கு? அச்சங்கோயில் புறப்படுறோம். பகவதி சரணம், பகவான் சரணம், சரணம், தேவி சரணம், சுவாமி சரணம், ஐயப்ப சரணம், ஐயப்ப சரணம், சுவாமி சரணம், சுவாமியே ஐயப்போ, ஐயப்போ, சுவாமியே ஐயப்பா, 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 ஐயப்போ, சுவாமியப்பா, ஐயப்பா, சரணம் அப்பா, ஐயப்பா, வந்தோம் அப்பா, ஐயப்பா, வாரோம் அப்பா, ஐயப்பா, ஐயப்போ, சாமியே ஐயப்போ, சாமியே ஐயப்ப சரணம், சாமி சரணம். வந்தோமப்பா ஐயப்பா, வாரோமப்பா ஐயப்பா, என் குருநாதா ஐயப்பா, ஏழை பங்காளா ஐயப்பா, திருமேலி வாசா ஐயப்பா, பந்தள ராஜா ஐயப்பா, அம்பாவாசா ஐயப்பா, சுவாமியே ஐயப்போ, குருவின் குருவே ஐயப்பா, ஏகாந்தமூர்த்தி ஐயப்பா, பக்தவல்சலா ஐயப்பா, பரமதயாளா ஐயப்பா, ஆபத் பாந்தவா ஐயப்பா, அநாத ரக்ஷகா ஐயப்பா, சுவாமியே ஐயப்போ, ஐயப்போ, சுவாமியே, சுவாமி சரணம், ஐயப்ப சரணம், ஐயப்ப சரணம், சுவாமி சரணம், பகவான் சரணம், பகவதி சரணம், பகவதி சரணம், பகவான் சரணம், தேவன் சரணம், தேவி சரணம், சுவாமி சரணம், ஐயப்ப சரணம், ஐயப்ப சரணம், சுவாமி சரணம், சுவாமியே ஐயப்போ, ஐயப்போ, சுவாமியே, சுவாமியப்பா, ஐயப்பா, 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 சுவாமியே, சுவாமி சரணம், ஐயப்ப சரணம், ஐயப்ப சரணம், சுவாமி சரணம், பகவான் சரணம், பகவதி சரணம், பகவதி சரணம், பகவான் சரணம், தேவன் சரணம், தேவி சரணம், சுவாமி சரணம், ஐயப்ப சரணம், ஐயப்ப சரணம், சுவாமி சரணம், சுவாமியே ஐயப்போ, ஐயப்போ, சுவாமியே, சுவாமியப்பா, ஐயப்பா, 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 ஐயப்போ, ஐயப்போ, சுவாமியே, சுவாமி பாதம், ஐயப்ப பாதம், ஐயப்பன் பாதம், சுவாமி பாதம், பகவதி பாதம், தேவி பாதம், ஐயப்ப பாதம், ஐயப்போ, சுவாமியே, ஐயப்போ,
பள்ளிக்கட்டு சபரிமலை நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். भगवान शरणम भगवती शरणम भगवती शरणम भगवान शरणम देवन शरणम देवी शरणम स्वामी शरणम धर्मशास्ता पागिमाम शबरिगिरीशा पागिमाम मणिगंड देवा पागिमाम महिषी संहारा पागिमाम श्री धर्मशास्ता पागिमाम शबरिगिरीशा पागिमाम मणिगंड देवा पागिमाम महिषी संहारा पागिमाम मणिगंडने वीर मणिगंडने हरिहरन मैंदने सबरिमलै वेंदने मणिगंडने वीर मणिगंडने हरिहरन मैंदने सबरिमलै பள்ளிக்கட்டு சபரிமலை நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது
கொண்டிருப்பது உங்கள் விஜய். சாமியை சரணமையப்பா. அச்சன் கோவில் பூர்ண புஷ்கலா ஸ்ரீ தர்மசாஸ்தா கோவில் இருந்து தான் நான் பேசுகிறது. இது பரசுராம அவதார காலத்தில் பகவான் ஸ்ரீ பரசுராமர் பிரதிஷ்டை பண்ண 5 கோவிலில் முக்கியமான ஒரு கோவில். இந்த கோவிலில் முக்கியமான ஒரு விசேஷம், பரசுராம பகவான் ஹிமாலயத்தில் இருந்து கொண்டு வந்த பஞ்சசிலா விக்கிரகம் தான் இங்கே பிரதிஷ்டா. இதே விக்கிரகம் தான் 5 கோவிலில் இருந்தது. ஆனால் மூல விக்கிரகம் உள்ள ஒரே கோவில் அச்சன் கோவில் ஸ்ரீ தர்மசாஸ்தா கோவில் மட்டும்தான் இருக்குது. இப்போ இந்த கோவிலில் முக்கியமான ஒரு விஷயம், பாம்பு கடி ஏற்று வர்ற பக்தர்கள் இங்கே எந்த டைமில் வந்து 18ஆம் படி தாண்டி ஒரு மணி வச்சுருக்கு, அந்த மணியை அடிச்சிட்டா உடனடியாக கோவில் திறந்து ஐயப்பர் கையில் இருக்கா எப்பவும் இந்த கையில் சந்தனமும் வச்சுருக்கும், அபிஷேக தீர்த்தமும் வச்சுருக்கும். இந்த நட திறந்த உடனடியாக அந்த பூஜாரி வந்து இந்த தீர்த்தம் உள்ளே சாப்பிட்றதுக்கும் சந்தனம் அந்த முருவில் பெரட்டதுக்கும் உள்ளே சாப்பிட்றதுக்கும் கொடுக்கும். அந்த பூஜாரி சொல்ல அளவுக்கு இங்கே இருந்துட்டால் கண்டிப்பாக அந்த வியாதி மாறி போகும். இந்த கால அளவிலே கூட இப்போ ஒரு 2 ദിവസத்துக்கு முன்னாடி கூட இப்படி ஆள் வந்துக்கிட்டே இருக்குது. இதுதான் முக்கியமான கோவில். எனக்கு பின்னாடி இருக்க இந்த தீர்த்த கிணறில் தான் அந்த தீர்த்தத்துக்கு தண்ணி இறக்கும். அதுக்கு மட்டும்தான் இந்த தண்ணி எடுக்க முடியும், அதுக்கு மட்டும்தான் எடுக்கும். அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். அது கூட ஒரு விஷயம், இது மகரஜோதி காண இடத்துல இருந்து தங்கம் ஒரு வாள் ஒரு ஷெட்யூல் டிரைவுக்கிட்ட இந்த கோவில் கொடுத்து விட்டுருக்கு. அது கதை எப்படி சொன்னால், இவர் பல வருஷங்களுக்கு முன்னாடி எப்படியோ இந்த காட்டில் போய் இடம் தெரியாத அந்த கோவிலுக்குள்ளே போய் போனது. அப்போ ஐயப்பன் நேரடியாக வந்து ஒரு தங்க வாழை கையில் கொடுத்து அவருக்கு பசிக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு பட சோறு கூட கொடுத்தது. அந்த சோறை சாப்பிட்டு அவர் நேரடியாக இந்த கோவிலில் வந்து அந்த தங்க வாழை அவர் கையில் கொடுத்தது. அந்த தங்க வாழைக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம், அது இது வரைக்கும் எடை போட முடியவே இல்லை. என்ன சொன்னால், இப்போ எடை போட்டால் ஒரு 500 கிராம் இருந்துக்கிட்டால் அது 2வது எடை போடும்போது 550 வரலாம், 400 வரலாம். அது நாங்கள் இந்த திருவாரணம் எடுக்கக்கூட அளவுக்கு போகும்போது கூட அந்த வாழை எடை போட்டுக்கு இது வரைக்கும் அது எடை கரெக்டாக வரவே இல்லை. அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். இந்த கோவிலில் மட்டும் ஐயப்பன் பூர்ண புஷ்கலா சமேதத்தான் இருக்குது. பூர்ணா சொன்னால் அது அறிவின் பொருளாக பூர்ணாவும் சம்பத்தின் பொருளாக புஷ்கலாவும் இருக்குது. நிறையா கோடி ஐயப்ப பக்தர்கள் இங்கே வந்துக்கிட்டே இருக்குது. இந்த கதையெல்லாம் ஏன் குருநாதன் ஸ்ரீ ராமச்சந்திர அவர்கள் தான் சொல்லி கொடுத்துருக்கு. இந்த கோவிலுக்கு முக்கியமான உதவி செய்யறதுக்கு இப்போ கொஞ்சம் சாமிமார் முன்னாடியாக வந்துக்கிட்டே இருக்குது. வாழ்க்கையில் இந்த கோவிலில் வந்து ஒரு தடவை தரிசனம் பண்ணது நம்ம மனுஷ ஜீவத்துக்கு ரொம்பமான ஒரு முக்கியமான இது. சாமியை சரணமையப்போ. சுவாமியே சபரிகிரி வாசனே வந்தோமையா சபரி வந்தோமையா கட்டேந்தி சபரிக்கு வந்தோமையா சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே வந்தோமையா சபரி வந்தோமையா கட்டேந்தி சபரிக்கு வந்தோமையா கண்டோமையா உன்னை கண்டோமையா கண்குளிர உன்னை கண்டோமையா துளசி மாலை போட்டுக்கிட்டு கருப்பு வேட்டி கட்டிக்கிட்டு நெத்திய சந்தனம் வச்சுக்கிட்டு இருமுடி தூக்கிக்கிட்டு துளசி மாலை போட்டுக்கிட்டு கருப்பு வேட்டி கட்டிக்கிட்டு நெத்தியில் சந்தனம் வச்சுக்கிட்டு இருமுடிய தூக்கிக்கிட்டு வந்தோமையா சபரி வந்தோமையா கட்டேந்தி சபரிக்கு வந்தோமையா. சாமி கிண்டக தோம் தோம் ஐயப்பன் கிண்டக தோம் தோம், சாமி கிண்டக தோம் தோம் ஐயப்பன் கிண்டக தோம் தோம். சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே பகவானே பகவதியே பகவதியே பகவானே பள்ளி கட்டு
மருதமலை ஏறி இறங்கி அழுதையிலே கல்லெடுத்து கல்லிடம் குட்டி வச்சோம். இஞ்சி பாற உடும்பாற முக்குழியில் தீர்த்தமாடி புதுச்சேரி காவலத்தில் தங்கி வந்திருக்கோம். கரிமலந்தோடு தொட்டு கரிமலை ஏற்றம் கண்டு ஆனை வட்டம் பாங்குடனே கடந்து வந்தோம். கரிமலந்தோடு தொட்டு கரிமலை ஏற்றம் கண்டு ஆனை வட்டம் பாங்குட கடந்து வந்தோம். நாங்க பம்பையிலே குளிச்சுதான பாவம் தீர்த்தோம். பள்ளிக்கட்டு சபரிமலை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சுவாமியை சரணமையப்பா. அச்சன் கோவில் பூர்ண புஷ்கலா ஸ்ரீ தர்மசாஸ்தா கோவில் இருந்து தான் நான் பேசுறது. இது பரசுராம அவதார காலத்தில் பகவான் ஸ்ரீ பரசுராமர் பிரதிஷ்டை பண்ண 5 கோவிலில் முக்கியமான ஒரு கோவில். இந்த கோவிலில் முக்கியமான ஒரு விசேஷம், பரசுராம பகவான் ஹிமாலயத்தில் இருந்து கொண்டு வந்த பஞ்சசிலா விக்கிரகம் தான் இங்கே பிரதிஷ்டா. இதே விக்கிரகம் தான் 5 கோவிலில் இருந்தது. ஆனால் மூல விக்கிரகம் உள்ள ஒரே கோவில் அச்சன் கோவில் ஸ்ரீ தர்மசாஸ்தா கோவில் மட்டும்தான் இருக்கு. இப்போ இந்த கோவிலில் முக்கியமான ஒரு விஷயம், பாம்பு கடி ஏற்று வர்ற பக்தர்கள் இங்கே எந்த டைமில் வந்து 18ஆம் படி தாண்டி ஒரு மணி வச்சுருக்கு, அந்த மணியை அடிச்சிட்டா உடனடியாக கோவில் திறந்து ஐயப்பர் கையில் இருக்கா எப்பவும் இந்த கையில் சந்தனமும் வச்சுருக்கும், அபிஷேக தீர்த்தமும் வச்சுருக்கும். இந்த நட திறந்த உடனடியாக அந்த பூஜாரி வந்து இந்த தீர்த்தம் உள்ளே சாப்பிட்றதுக்கும் சந்தனம் அந்த முருவில் பெரட்டதுக்கும் உள்ளே சாப்பிட்றதுக்கும் கொடுக்கும். இந்த பூஜாரி சொல்ல அளவுக்கு இங்கே இருந்துட்டால் கண்டிப்பாக அந்த வியாதி மாறிப்போகும். இந்த கால அளவிலே கூட இப்போ ஒரு 2 ദിവസத்துக்கு முன்னாடி கூட இப்படி ஆள் வந்துக்கிட்டே இருக்குது. இதுதான் முக்கியமான கோவில். எனக்கு பின்னாடி இருக்க இந்த தீர்த்த கிணறில் தான் அந்த தீர்த்தத்துக்கு தண்ணி இறக்கும். அதுக்கு மட்டும்தான் இந்த தண்ணி எடுக்க முடியும், அதுக்கு மட்டும்தான் எடுக்கும். அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். அது கூட ஒரு விஷயம், இது மகரஜோதி காண இடத்துல இருந்து தங்கம் ஒரு வாள் ஒரு ஷெட்யூல் டிரைவுக்கிட்ட இந்த கோவிலுக்கு கொடுத்து விட்டுருக்கு. அது கதை எப்படி சொன்னால், இவர் பல வருஷங்களுக்கு முன்னாடி எப்படியோ இந்த காட்டில் போய் இடம் தெரியாத அந்த கோவிலுக்குள்ளே போய் போனது. அப்போ ஐயப்பன் நேரடியாக வந்து ஒரு தங்க வாழை கையில் கொடுத்து அவருக்கு பசிக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு பட சோறு கூட கொடுத்தது. அந்த சோறை சாப்பிட்டு அவர் நேரடியாக இந்த கோவிலில் வந்து அந்த தங்க வாழை அவர் கையில் கொடுத்தது. அந்த தங்க வாழைக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம், அது இது வரைக்கும் எடை போட முடியவே இல்லை. என்ன சொன்னால், இப்போ எடை போட்டால் ஒரு 500 கிராம் இருந்துக்கிட்டால் அது 2வது எடை போடும்போது 550 வரலாம், 400 வரலாம். அது நாங்கள் இந்த திருவாரணம் எடுக்கக்கூட அளவுக்கு போகும்போது கூட அந்த வாழை எடை போட்டுக்கு இது வரைக்கும் அது எடை கரெக்டாக வரவே இல்லை. அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். இந்த கோவிலில் மட்டும் ஐயப்பன் பூர்ண புஷ்கலா சமேதத்தான் இருக்குது. பூர்ணா சொன்னால் அது அறிவின் பொருளாக பூர்ணாவும் சம்பத்தின் பொருளாக புஷ்கலாவும் இருக்குது. நிறையா கோடி ஐயப்ப பக்தர்கள் இங்கே வந்துக்கிட்டே இருக்குது. இந்த கதையெல்லாம் ஏன் குருநாதன் ஸ்ரீ ராமச்சந்திர அவர்கள் தான் சொல்லி கொடுத்துருக்கு. இந்த கோவிலுக்கு முக்கியமான உதவி செய்யறதுக்கு இப்போ கொஞ்சம் சாமிமார் முன்னாடியாக வந்துக்கிட்டே இருக்குது. வாழ்க்கையில் இந்த கோவிலில் வந்து ஒரு தடவை தரிசனம் பண்ணது நம்ம மனுஷ ஜீவத்துக்கு ரொம்பமான ஒரு முக்கியமான இது. சாமியை சரணமையப்பா. சுவாமியே சபரிகிரி வாசனே வந்தோமையா சபரி வந்தோமையா கட்டேந்தி சபரிக்கு வந்தோமையா. சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே வந்தோமையா சபரி வந்தோமையா கட்டேந்தி சபரிக்கு வந்தோமையா. கண்டோமையா உன்னை கண்டோமையா கண்குளிர உன்னை கண்டோமையா. துளசி மாலை போட்டுக்கிட்டு கருப்பு வேட்டி கட்டிக்கிட்டு நெத்தியில் சந்தனம் வச்சுக்கிட்டு இருமுடி தூக்கிக்கிட்டு துளசி மாலை போட்டுக்கிட்டு கருப்பு வேட்டி கட்டிக்கிட்டு நெத்தியில் சந்தனம் வச்சுக்கிட்டு இருமுடிய தூக்கிக்கிட்டு வந்தோமையா சபரி வந்தோமையா கட்டேந்தி சபரிக்கு வந்தோமையா. சாமி கிண்டக தோம் தோம் ஐயப்ப திண்டக தோம் தோம். சாமி கிண்டக தோம் தோம் ஐயப்ப திண்டக தோம் தோம். சுவாமியே ஐயப்போ ஐயப்போ
திண்டகத்தோம் ஐயப்பன் திண்டகத்தோம் எருமேலி பேட்டதுள்ளி ஆடி வந்திருக்கோம், பேரூர் தோட்டில் பொறி போட்டு வேண்டி வந்திருக்கோம். அரியக்குடி காளகட்டி அழுத மலை ஏறி இறங்கி அழுதையிலே கல்லெடுத்து கல்லிடம் குட்டி வச்சோம். இஞ்சி பாற உடும்பாற முக்குழியில் தீர்த்தமாடி புதுச்சேரி தாவளத்தில் தங்கி வந்திருக்கோம். கரிவலந்தோடு தொட்டு கரிமலை ஏற்றம் கண்டு ஆனை வட்டம் பாங்குடனே கடந்து வந்தோம். கரிவலந்தோடு தொட்டு கரிமலை ஏற்றம் கண்டு ஆனை வட்டம் பாங்குட கடந்து வந்தோம். நாங்க பம்பையிலே குளிச்சுதான பாவம் தீர்த்தோம். பள்ளிக்கட்டு சபரிமலை நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஐயப்பனுடைய நெய்யபிஷேகம் தரிசனம் பண்ணிட்டு மற்ற ஸ்தலங்கள்லாம் பார்க்க வந்திருக்கோம். ஐயப்பனுக்கு சபரிமலை இல்லாத 5 ஸ்தலங்கள், முக்கியமான ஸ்தலங்கள் உண்டு. குளத்துப்புழா, இந்த ஸ்தலம் குளத்துப்புழையாகும். இங்கு தர்மசாஸ்தா பாலகன் நிலையில் காட்சி தருகிறார். இங்கு ஆற்றில் உள்ள மீன்கள் சாஸ்தாவின் நண்பர்களாக பாவிக்கப்படுவதால் இங்கு வரும் பக்தர்கள் மீன்களுக்கு பொரியை உணவாக கொடுக்கிறார்கள். இங்கு சாஸ்தா பாலகன் நிலையில் இருப்பதால் புலி மீது அமராமல் காட்சி தருகிறார். ஆரியங்காவு. இந்த ஸ்தலம் ஆரியங்காவு. இங்கு சாஸ்தா வாலிப நிலையில் புலி மீது வந்து காட்சி தருகிறார். இந்த கோவிலுக்குள் 10 வயதிலிருந்து 50 வயதிற்குட்பட்ட பெண்கள் சன்னதிக்குள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். இங்கு கேரள முறைப்படி பூஜையும் தமிழக முறைப்படி உற்சவமும் நடக்கிறது. இந்த கோவிலில் சிவனுக்கும் அம்மனுக்கும் தனி சன்னதி உண்டு. நம்ம இப்போ வந்திருக்கிற அச்சங்கோயில் இந்த ஸ்தலம் அச்சங்கோயில். இங்கு சாஸ்தா கிரகஸ்த நிலையில் காட்சி தருகிறார். இங்கு அரச கோலத்தில் தேவியருடன் அமர்ந்திருக்கிறார். இங்குதான் சாஸ்தாவுக்கென்று தேர் உள்ளது. இங்கு சாஸ்தா பூரண புஷ்கலா தேவியருடன் அரச கோலத்தில் வாளும் வலது கையில் சந்தனத்துடனும் அமர்ந்துள்ளார். பாம்பு கடித்தவர்கள் இங்கு வந்து மருந்துண்டு குணமாகி செல்கின்றனர். பாம்பு கடிக்கு மருந்தாக சுவாமி ஐயப்பன் கையில் உள்ள சந்தனத்தையும் கோவில் கிணற்று நீரை கலந்து பிரசாதமாக கொடுக்கிறார்கள். ஜாதி மத வேற்றுமையின்றி இதையுண்டு குணமடைந்து செல்கிறார்கள். இதற்காக எந்நேரத்திலும் ஐயப்ப சன்னதி திறக்கப்படுகிறது. பந்தளம் ஸ்ரீ ஐயப்பனின் அருளை நினைந்து அலைவீசும் அச்சன் கோவில் ஆறு.
இதன் கரையில் அமைந்ததுதான் பந்தளம் அரண்மனை. பந்தளம் ராஜாவின் தத்து புத்திரனாகிய ஐயப்பன் விளையாடி கழித்ததும் படித்து வளர்ந்ததும் இந்த சூழலில்தான். சின்னஞ்சிறு வயதிலே ஐயப்பன் படித்து மனனம் செய்த வேத சாஸ்திரங்களின் ஞானத்தினை நிரூபிக்கும் ஓலைச்சுவடிகள் இன்றும் அரண்மனையில் வைத்து வணங்கப்படுகின்றன. எருமேலி வாவர் பள்ளி வாசலில் இஸ்லாமிய அன்பரின் கைகளால் பெறப்படும் திருநீறு ஐயப்ப பக்தமார்களின் ஆன்மீக உணர்வினை வெளிப்படுத்துகிறது. இந்து இஸ்லாமிய மத ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டு. பல்லாண்டு காலமாக நடந்து வரும் இந்து இஸ்லாமிய ஒற்றுமை உலகில் வேறு எங்கும் காண முடியாத ஒன்று. இது பஞ்சஸ்தலங்கள் அப்படின்னு சொல்லுவா. குளத்துப்புழால குழந்தையா இருக்கார். ஆரியங்காவில் ஒரு யூத். இங்க பூர்ண புஷ்கலா சமேத தர்மசாஸ்திராவா இங்க ஒரு கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கார். இங்க அடுத்தது நீங்க மலையில போய் பார்த்தீங்கன்னா யோக பீடத்தில் யோகியா இருக்கார். காந்தமலை ஜோதியா பொன்னமலை மேட்டில் இருக்கார். இதுதான் ஒவ்வொரு படியில ஐயப்ப சுவாமி இருக்கார். அது முக்கியமான இடம். இப்போ நாம இங்க வந்து இருக்கிற அச்சங்கோயில். இதுக்கு அச்சங்கோயில் அப்படின்னு ஏன் பேர் வந்ததுன்னா, நீங்க எல்லா இடத்துலையும் ஐயப்ப சுவாமியை தரிசனம் பண்ணியிருக்கலாம். இங்க தான் பூர்ண புஷ்கலா சமேதராக இருக்கிறார். அதாவது ஒரு கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கார். கிரகஸ்தாசிரமம் இருக்கவாறு எப்படி கூப்பிடுவான்? இங்க கேரளாவில் அப்பாவை எப்படி கூப்பிடுவான்? அச்சன் தானே கூப்பிடுவான். அதனால தான் இந்த ஊருக்கு அச்சங்கோயில் அப்படின்னு ஒரு பேரு. இந்த பூர்ண புஷ்கலா அப்படின்னா யாருன்னு எல்லாரும் கேட்குறேன். பூர்ண புஷ்கலான்னா பூர்ணம்ங்கிறது ஞானத்தை குறிக்கிறது. இன்னொன்று புஷ்கலாங்கிறது சம்பத், அதாவது ஐஸ்வர்யத்தை கொடுக்கறது. இப்போ இந்த ஐயப்பனை, இந்த தர்மசாஸ்தாவை இந்த ஊர்ல வந்து நம்ம தரிசனம் பண்ணா நமக்கு அவர் ஞானத்தையும் கொடுக்கிறார், ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கிறார். இது ரெண்டு தான் வாழ்க்கையில முக்கியம். சரஸ்வதி கடாட்சம் வேணும், லட்சுமி கடாட்சமும் வேணும். ரெண்டும் கிடைக்கக்கூடிய ஒரே ஐயப்ப ஸ்தலம் இதுதான். பள்ளிக்கட்டு சபரிமலை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீங்க எல்லா இடத்திலும் ஐயப்ப சுவாமியை தரிசனம் பண்ணியிருக்கலாம். இங்க தான் பூர்ண புஷ்கலா சமேதராக இருக்கிறார். அதாவது ஒரு கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கார். கிரகஸ்தாசிரமம் இருக்கவாறு எப்படி கூப்பிடுவான்? இங்க கேரளாவில் அப்பாவை எப்படி கூப்பிடுவான்? அச்சன் தானே கூப்பிடுவான். அதனால தான் இந்த ஊருக்கு அச்சங்கோயில் அப்படின்னு ஒரு பேரு. இந்த பூர்ண புஷ்கலா அப்படின்னா யாருன்னு எல்லாரும் கேட்குறேன். பூர்ண புஷ்கலான்னா பூர்ணம்ங்கிறது ஞானத்தை குறிக்கிறது. இன்னொன்று புஷ்கலாங்கிறது சம்பத், அதாவது ஐஸ்வர்யத்தை கொடுக்கறது. இப்போ இந்த ஐயப்பனை, இந்த தர்மசாஸ்தாவை இந்த ஊர்ல வந்து நம்ம தரிசனம் பண்ணா நமக்கு அவர் ஞானத்தையும் கொடுக்கிறார், ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கிறார். இது ரெண்டு தான் வாழ்க்கையில முக்கியம். சரஸ்வதி கடாட்சம் வேணும், லட்சுமி கடாட்சமும் வேணும். ரெண்டும் கிடைக்கக்கூடிய ஒரே ஐயப்ப ஸ்தலம் இதுதான். அது மாத்திரம் இல்ல, இந்த ஐயப்பனுடைய விக்கிரகத்தை எல்லாம் அங்கங்க நிர்மாணம் பண்ணது யாருன்னா பரசுராமர். பரசுராமர் இந்த ஐயப்ப மலையை சுற்றி 18 மலைகள் இருக்கான். 18 மலை இல்லாத 108 திவ்ய கஷேத்திரங்கள்லாம் கூட கஷேத்திரங்கள் எல்லாம் அந்த ஐயப்பனுடைய விக்கிரகத்தை வச்சிருக்கார். அவர் தான் நிர்மாணிச்சிருக்கார். ஆனா இந்த முக்கியமான ஸ்தலங்கள்ல எங்கேயுமே பரசுராமர் நிர்மாணம் பண்ண சிலைகள் இல்லை. இந்த ஒரு க்ஷேத்திரத்தில் தான் அந்த பரசுராமரால் அமைக்கப்பட்ட அந்த ஐயப்பனுடைய விக்கிரகம் இங்கே தான் இருக்குது. மற்றதெல்லாம் ஏதோ காலப்போக்கில் போய் மறுபடியும் வேற புதுசாக பண்ணி வச்சிருக்கு. அப்படிப்பட்ட அருமையான க்ஷேத்திரத்துக்கு வந்திருக்கோம். இங்கே முக்கியமான இடம் கருப்பண்ணசாமி தான். நமக்கு கருப்பண்ணசாமின்னு சொல்லுவா, கருப்பசாமின்னு சொல்லுவா. கருப்பசாமின்னு இந்த ஊரில் இருக்கவா சொல்லுவா, கருப்பண்ணசாமின்னு சொல்லுவா. அவருடைய பர்மிஷன் இல்லாமல் நாங்கள் இந்த சுவாமியை தரிசனம் பண்ண முடியாது. ஃபார் த சிம்பிள் ரீசன், அவர் தான் சுவாமியோட க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டு. நம்ம கருப்பசாமி தரிசனம் பண்ணியிருக்கோம், அவருடைய பர்மிஷன் வாங்கியிருக்கோம். நமக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு இங்கே கிடைச்சிருக்கு. இந்த தர்மசாஸ்தாவை தரிசனம் பண்ணி உள்ள அந்த சன்னிதானத்திலேயே அந்த சுவாமிக்கு எதிரையே நம்ம எல்லாரும் ஆனந்தமாக அவருடைய சரண கோஷத்தை எழுப்பி அவருடைய இறை உணர்வு மிக்க பாடல்கள்லாம் நம்ம எல்லாருமா சேர்ந்து பாடி பூஜை பண்ணி அவருடைய அனுகிரகத்தை நமக்கு மட்டுமில்லை, இன்னைக்கு நாம பண்ண புண்ணியம் இல்லை, இந்த நம்ம விஜய் டிவியோட பக்தர்களுக்காக இந்த ப்ரோக்ராம் பண்றோம். அவ பார்க்கணும்னு, அவங்க பார்க்கணும்னு நினைக்கிறது காரணம் என்ன? அவங்க பண்ண புண்ணியம். கருப்பசாமி கருப்பசாமி காட்டு தெய்வந்தா, சபரிமலைக்கு போகும் சாமிகளின் வீட்டு தெய்வந்தா.
கார்த்திகையில் மாலை போட்ட சாமிமார்களின் துஷ்ட சக்தி நெருங்காம காக்கும் சாமிதா. சாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் ஐயப்ப சரணம் சாமி சரணம். மண்ணில் உள்ள தெய்வங்களின் கோவில் வாசல் தோறும் காவலாக நிற்பதாறு கருப்பசாமிதா. சின்ன கருப்பு பெரிய கருப்பு என்பது பேரு, சின்ன கருப்பு பெரிய கருப்பு என்பது பேரு. 18ஆம் படிகளுக்கு உடனிருப்பாரு, ஐயன் உடனிருப்பாரு. கருப்பசாமி கருப்பசாமி கோட்ட கருப்பசாமி 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 கோட்ட கருப்பசாமி 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 கோட்ட கருப்பசாமி 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 கோட்ட கருப்பசாமி. ஈச்சருவா கையில் ஏந்தி மீச முறுக்கும் சாமி, கோபம் தீரம் கொண்ட நெஞ்சில் ஈரமுள்ள சாமி. சாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே. ஈச்சருவா கையில் ஏந்தி மீச முறுக்கும் சாமி, கோபம் தீரம் கொண்ட நெஞ்சில் ஈரமுள்ள சாமி. கூற காக்கும் சாமி நம்ம சொந்தக்கார சாமி. கருப்ப சாமி ஊர காக்கும் சாமி, சொந்தக்கார சாமி. சந்ததிய வாழ வைக்க வந்த கருப்பசாமி, அருள் தந்த கருப்பசாமி. கருப்பசாமி கருப்பசாமி கோட்ட கருப்பசாமி 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 கோட்ட கருப்பசாமி 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 கோட்ட கருப்பசாமி 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 கோட்ட கருப்பசாமி. பள்ளிக்கட்டு சபரிமலை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அச்சங்கோவில் அரசே எங்கள் அச்சம் தீர்க்கவா, பச்சை மயில் ஏறும் பன்னிரு கையன் சோதரா. சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா. சுவாமி பொன் ஐயப்பா சரணம் பொன் ஐயப்பா, சபரிகிரி நாயகனே சரணம் ஐயப்பா. சுவாமி பொன் ஐயப்பா சரணம் பொன் ஐயப்பா, சபரிகிரி நாயகனே சரணம் ஐயப்பா. அச்சங்கோவில் அரசே எங்கச்சம் தீர்க்கவா, பச்சை மயில் ஏறும் பன்னிரு கையன் சோதரா. இச்சை கொண்டேன் உந்தன் மேல் ஈஸ்வரன் மைந்தா, இச்சை கொண்டேன் உந்தன் மேல் ஈஸ்வரன் மைந்தா. பச்சை வண்ணன் பரந்தாமன் மகிழும் செல்வா. சுவாமி பொன்னையப்பா சரணம் பொன்னையப்பா, சபரிகிரி நாயகனே சரணம் ஐயப்பா. சுவாமி பொன்னையப்பா சரணம் பொன்னையப்பா, சபரிகிரி நாயகனே சரணம் ஐயப்பா. ஆரியங்காவில் வாழும் ஆண்டவனேவா, பார்வதியால் அகமகிழும் பாலகனேவா. ஆரியங்காவில் வாழும் ஆண்டவனேவா, பார்வதியால் அகமகிழும் பாலகனேவா. எருமேலி வீற்றிருக்கும் இறைவனே நிவா, எருமேலி வீற்றிருக்கும் இறைவனே நிவா. தர்ம ஞான சாஸ்தாவே தயவுடனே வா, தர்ம ஞான சாஸ்தாவே தயவுடனே வா. சுவாமி பொன்னையப்பா சரணம் பொன்னையப்பா, சபரிகிரி நாயகனே சரணம் ஐயப்பா.
தீர்க்கும் குளத்து புழை பாலகனேவா மறை தேடும் சபரிமலை மன்னனே நீவா குறை தீர்க்கும் குளத்து புழை பாலகனேவா மன்னவனே மணிகண்டனே மகிழ்வுடனே வா மன்னவனே மணிகண்டனே மகிழ்வுடனே வா அன்புதி மேல் சாட்சி தரும் வள்ளலே நிவா அன்புதி மேல் சாட்சி தரும் வள்ளலே நிவா தேவர்களும் முனைப்பணிய காந்தமலையிலே தேவர்களும் முனைப்பணிய காந்தமலையிலே நீ ஆவலுடன் காட்சி தந்தாய் ஜோதி வடிவிலே காவலனே கண்ணார கண்டோமி ஜோதிதனை நாவார முறை அழைத்தோ சுவாமியே நாவார உனை அழைத்தோம் இந்த நானிலத்தையே மறந்தோம் நாவார உனை அழைத்தோம் ஐயப்பா இந்த நானிலத்தையே மறந்தோம் சுவாமி பொன்னையப்பா சரணம் பொன்னையப்பா சபரிகிரி நாயகனே சரணம் ஐயப்பா சுவாமி பொன்னையப்பா சரணம் பொன்னையப்பா சபரிகிரி நாயகனே சரணம் ஐயப்பா சபரிகிரி நாயகனே சரணம் ஐயப்பா சபரிகிரி நாயகனே சரணம் ஐயப்பா சபரிகிரி நாயகனே சரணம் ஐயப்பா சரணம் ஐயப்பா பள்ளிக்கட்டு சபரிமலை நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சுவாமியே சுவாமி துந்தக்க தோம் தோம் சுவாமி துந்தக்க தோம் தோம் சுவாமி துந்தக்க தோம் தோம் சுவாமி துந்தக்க தோம் தோம் பள்ளிக்கட்டு கல்லும் முள்ளும் பள்ளிக்கட்டு கல்லும் முள்ளும் சுவாமி துந்தக்க தோம் தோம் சுவாமி துந்தக்க தோம் தோம்
சாமி திண்டக தோம் தோம் சாமி திண்டக தோம் தோம் சாமி திண்டக தோம் தோம் கட்டுமெடுத்து காட்டில் நடந்து அழுதா நதியில் கல்லும் எடுத்து கட்டுமெடுத்து காட்டில் நடந்து அழுதா நதியில் கல்லும் எடுத்து நல்லிடம் கொண்டினி போட்டு நாங்கள் நல்லிடம் கொண்டினி போட்டு நாங்கள் அரிமலையும் எரி வருவோம் போனால் கேட்டால் பார்க்க வேண்டும் நாம் பார்த்தால் மகர ஜோதி பார்க்க வேண்டும் சாமி திண்டக தோம் தோம் சாமி திண்டக தோம் தோம் சாமி திண்டக தோம் தோம் சாமி திண்டக தோம் தோம் பம்பை நதிக்கரை வீரியும் வைத்து அம்மா விளக்கு தொழுது நாங்கள் பம்பை நதிக்கரை வீரியும் வைத்து அம்மா விளக்கு தொழுது நாங்கள் மகர ஜோதி நாளில் உன்னை மகர ஜோதி நாளில் உன்னை கண்டு தொழவே கண்டிடுவோமே போனால் கேட்டால் பார்த்தால் பார்க்க வேண்டும் நாம் பார்த்தால் மகர ஜோதி பார்க்க வேண்டும் சாமி திண்டக தோம் தோம் 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 திண்டக திண்டக தோம் தோம் சாமி திண்டக தோம் தோம் சாமி திண்டக தோம் ஐயப்ப திண்டக தோம் சுவாமி திண்டக தோம் பள்ளிக்கட்டு சபரிமலை நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சுவாமியே ஐயப்பா சுவாமி ஐயப்பா ஐயப்பா சுவாமி ஐயப்பா ஐயப்பா சரணம் ஐயப்பா ஐயப்பா சரணம் ஐயப்பா காடு மலை கடந்து வந்தோம் ஐயப்பா ஐயப்பா காண நாங்கள் ஓடி வந்தோம் ஐயப்பா ஐயப்பா காடு மலை கடந்து வந்தோம் ஐயப்பா ஐயப்பா காண நாங்கள் ஓடி வந்தோம் ஐயப்பா ஐயப்பா வீடு தன்னை மறந்து வந்தோம் ஐயப்பா வீடு தன்னை மறந்து வந்தோம் ஐயப்பா சபரி வீடு தன்னை தேடி வந்தோம் ஐயப்பா ஐயப்பா சுவாமி ஐயப்பா ஐயப்பா சுவாமி ஐயப்பா ஐயப்பா சரணம் ஐயப்பா ஐயப்பா சரணம் ஐயப்பா பாலபிஷேகம் தேனபிஷேகம் நெய்யபிஷேகம் சாமிக்கு சந்தனம் பன்னீர் அபிஷேகம் எங்க ஐயப்ப சாமிக்கு காடு மலை கடந்து வந்தோம் ஐயப்பா ஐயப்பா காண நாங்கள் ஓடி வந்தோம் ஐயப்பா 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 சுவாமி ஐயப்பா
ஐயப்பா நீ ஆட்டமாடி வந்திடுவாய் ஐயப்பா நெய் அபிஷேகம் பாலபிஷேகம் தேனபிஷேகம் சாமிக்கு சந்தனம் பன்னீர் அபிஷேகம் எங்க ஐயப்ப சாமிக்கு காடு மலை கடந்து வந்தோம் ஐயப்பா ஐயப்பா காண நாங்கள் ஓடி வந்தோம் ஐயப்பா 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 சுவாமி ஐயப்பா ஐயப்பா சுவாமி ஐயப்பா ஐயப்பா சுவாமி ஐயப்பா ஐயப்பா சரணம் ஐயப்பா நிலவிழி கண்ணனுக்கும் நீரணிந்த ஈசனுக்கும் பாலகனாய் அவதரித்தாய் ஐயப்பா நிலவிழி கண்ணனுக்கும் நீரணிந்த ஈசனுக்கும் பாலகனாய் அவதரித்தாய் ஐயப்பா ஏறுமையில் ஏறி வரும் ஏலவனின் அருமை தம்பி நீலிமலை சபரிமலை ஏறி வந்தோம் உன்னை நம்பி காடு மலை கடந்து வந்தோம் ஐயப்பா ஐயப்பா காண நாங்கள் ஓடி வந்தோம் ஐயப்பா 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 சுவாமி ஐயப்பா ஐயப்பா சுவாமி ஐயப்பா ஐயப்பா சரணம் ஐயப்பா ஐயப்பா சரணம் ஐயப்பா மணிகண்டா உன் கருணை அமுதமப்பா உன் புன்னகையில் புவனம் எல்லாம் செழிக்குதப்பா மணிகண்டா உன் கருணை அமுதமப்பா உன் புன்னகையில் புவனம் எல்லாம் செழிக்குதப்பா மின்னும் தாண்ட மலையில் ஜோதி தெரியுதப்பா சாமியே ஐயப்போ மின்னும் காந்த மலையில் ஜோதி தெரியுதப்பா சபரி மன்னவனே உன் மகிமை புரியுதப்பா பாலபிஷேகம் தேனபிஷேகம் நெய் அபிஷேகம் சாமிக்கு சந்தனம் பன்னீர் அபிஷேகம் எங்க ஐயப்ப சாமிக்கு காடு மலை கடந்து வந்தோம் ஐயப்பா ஐயப்பா காண நாங்கள் ஓடி வந்தோம் ஐயப்பா 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 சுவாமி ஐயப்பா ஐயப்பா சுவாமி ஐயப்பா ஐயப்பா சரணம் ஐயப்பா ஐயப்பா சரணம் ஐயப்பா ஐயப்பா சுவாமி ஐயப்பா ஐயப்பா சுவாமி ஐயப்பா ஐயப்பா சரணம் ஐயப்பா ஐயப்பா சரணம் ஐயப்பா சரணம் ஐயப்பா சரணம் ஐயப்பா சுவாமி ஐயப்பா சுவாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா பள்ளிக்கட்டு சபரிமலை நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு யாத்திரைக்கு போனா பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு யாத்திரைக்கு போனா பட்ட நம்பி கருப்பசாமி வீட்டை காக்க வருவா சாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே சாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு யாத்திரைக்கு போனா ஐயப்பேச்ச கேட்டு கருப்ப வீட்டை காக்க வருவா சோறு தண்ணி கேட்பவரா நம்ம கருப்ப சாமி சோறு தண்ணி கேட்பவரா நம்ம கருப்ப சாமி அவர் கேட்பதெல்லாம் சரண கோஷம் சொல்லு கண்ணி சாமி அதில் மரணம் வெல்ல சாமி கருப்பசாமி கருப்பசாமி கோட்ட கருப்பசாமி 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 கோட்ட கருப்பசாமி 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 கோட்ட கருப்பசாமி 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 கோட்ட கருப்பசாமி கன்னிமூல கணபதி பகவானே சரணம் கந்தனே சிங்கார வேலனே சரணம் அன்னை மாளிகைபுரத்தம்ம தேவியே சரணம் ஹரிகரசுதன் ஐயனையப்ப சுவாமியே சரணம் ஐயப்பா மாமலை சபரியிலே மணிகண்டன் சந்நிதானம் மாமலை சபரியிலே மணிகண்டன் சந்நிதானம் மாபெரும் பக்தர்களும்
வணங்கிடும் சன்னிதானம் கோமகன் குடிகொண்டு குறை தீர்க்கும் சன்னிதானம் கோமகன் குடிகொண்டு குறை தீர்க்கும் சன்னிதானம் பூமகள் மைந்தனில் புண்ணிய சன்னிதானம் மாமலை சபரியிலே மணிகண்டன் சன்னிதானம் பதினெட்டு படி மீது விளங்கிடும் சன்னிதானம் 18 படி மீது விளங்கிடும் சன்னிதானம் விதியையும் மாற்றி வைக்கும் வீரனின் சன்னிதானம் விதியையும் மாற்றி வைக்கும் வீரனின் சன்னிதானம் கவலையை போக்கிடும் கணபதி சன்னிதானம் கவலையை போக்கிடும் கணபதி சன்னிதானம் அவனி எல்லாம் காக்கும் ஐயப்பன் சன்னிதானம் மாமலை சபரியிலே மணிகண்டன் சன்னிதானம் நாகரின் சன்னிதானம் பாவரின் சன்னிதானம் நாகரின் சன்னிதானம் பாவரின் சன்னிதானம் நாளெல்லாம் நம்மை என்றும் கட்டி காக்கும் சன்னிதானம் நாளெல்லாம் நம்மை என்றும் கட்டி காக்கும் சன்னிதானம் மாளிகை புறத்தம்மனின் மனங்கவர் சன்னிதானம் மாளிகை புறத்தம்மனின் மனங்கவர் சன்னிதானம் நாளெல்லாம் நம்பிக்கை ஒளி வீசும் சன்னிதானம் நாளெல்லாம் நம்பிக்கை ஒளி வீசும் சன்னிதானம் மாமலை சபரியிலே மணிகண்டன் சன்னிதானம் மாபெரும் பக்தர்களும் வணங்கிடும் சன்னிதானம் சன்னிதானம் ஐயப்பன் சன்னிதானம் பள்ளிக்கட்டு சபரிமலை நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அச்சன் கோவிலில் அந்த ஐயனின் திவ்ய தரிசனத்தை கண்டுகளித்த நம் குழுவினர் கோவிலின் உள்பிரகாரத்திலேயே ஸ்ரீ தர்மசாஸ்தாவின் புகழ்பாடும் ஐயப்ப பக்தி பாடல்களை பக்தி பரவசத்துடன் பாடி அந்த ஆனந்தத்திலேயே அச்சன் கோவிலின் எதிரே உள்ள ஐயனின் ஆத்மார்த்த நண்பனாகிய கருப்பண்ண சுவாமியின் தரிசனம் காண செல்கின்றனர். வணக்கம். கருப்பசாமி இதை வரலாறு. கருப்பசாமி இந்த கலியுக வரதனாய ஐயப்பன் மகிழ்ச்சிக்கு வதத்துக்கு போகும்போது டயர்டாகி அந்த டைமில் பரமசிவர் துடையில அடித்து அவதாரம் எடுத்தது தான் கருப்பசாமி. கருப்பசாமி அவதாரம் எடுத்தது சங்கர நயனார் கோவிலில் தான். சங்கர நயனார் கோவிலில் ஒரு வெள்ளாள சைவ வெள்ளாள அம்மாவில் தான் ஒரு பிறந்தது. சங்கர நயனார் கோவிலில் ஒரே ஒரு பிரதிஷ்டை தான். நான் மூலஸ்தானமாயிட்டு அச்சன் கோவிலில் தான் இந்த பூஜை பிரதிஷ்டை செய்திருக்கு.
சபரிமலையிலும் இதே கருப்பசாமியும் இதே மாதிரி பிரதிஷ்டை பண்ணியிருக்கு. சபரிமலையில் நாங்கள் தான் பூஜை பண்ணிகிட்டே இருந்தது. நாங்கள் இந்த பரம்பரையாய் பூஜை பண்ண பூஜாரி மாதிரி தான். கருப்பசாமி ருத்ரமூர்த்தி தான், கருப்பசாமி அசைவம் தான். இங்கே வந்து சைவ படப்பை தான் போடும். என்னென்னா இந்த ஐயப்ப கோவில் இருக்கனால இங்கே சைவ படப்பை தான் போடும். கருப்பண்ண சுவாமியே கருப்பசாமி கருப்பசாமி காட்டு தெய்வம் தான், சபரிமலைக்கு போகும் சாமிகளின் வீட்டு தெய்வம் தான். கருப்பசாமி கருப்பசாமி காட்டு தெய்வம் சாமி, சபரிமலைக்கு போகும் சாமிகளின் வீட்டு தெய்வம் தான். 18ஆம் படி தொட்டு நிற்கும் சாமிதான், 18ஆம் படி தொட்டு நிற்கும் சாமிதான், இருமுடி கட்ட திசையெட்டும் காக்கும் சாமிதான், நம்ம காக்கும் சாமிதான். கருப்பசாமி கருப்பசாமி கோட்ட கருப்பசாமி, கருப்பசாமி கருப்பசாமி கோட்ட கருப்பசாமி, கருப்பசாமி கருப்பசாமி கோட்ட கருப்பசாமி, கருப்பசாமி கருப்பசாமி கோட்ட கருப்பசாமி. கார்த்திகையில் மாலை போட்ட சாமிமார்களின் துஷ்ட சக்தி நெருங்காம காக்கும் சாமிதா. சாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே, சுவாமி சரணம் ஐயப்ப சரணம், ஐயப்ப சரணம் சாமி சரணம். மண்ணில் உள்ள தெய்வங்களின் கோவில் வாசல் தோறும் காவலாக நிற்பதாறு கருப்பசாமிதா. சின்ன கருப்பு பெரிய கருப்பு என்பது பேரு, சின்ன கருப்பு பெரிய கருப்பு என்பது பேரு. 18ஆம் படி கருப்பில் உடனிருப்பாரு, ஐயன் உடனிருப்பாரு. கருப்பசாமி கருப்பசாமி கோட்ட கருப்பசாமி, கருப்பசாமி கருப்பசாமி கோட்ட கருப்பசாமி, கருப்பசாமி கருப்பசாமி கோட்ட கருப்பசாமி, கருப்பசாமி கருப்பசாமி கோட்ட கருப்பசாமி. பள்ளிக்கட்டு சபரிமலை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நாம் இப்போ அச்சங்கோயிலில் இருக்கிற கருப்பசாமி கோயிலில் இருக்கோம். கருப்பசாமி கோயில் தான் ரொம்ப முக்கியமானது. முதல்ல இங்கே வரவங்கள்லாம் அச்சங்கோயிலில் சாஸ்தாவை தரிசனம் பண்ணதுக்கு முன்னாடி கருப்பசாமியை தரிசனம் பண்ணி அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் போகணும்னு சொல்லுவாங்க. கருப்பசாமி ஐயப்பனுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் இல்லை, க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டு அவர் தான். ஏன்னா ஐயப்பன் அவ்வளோ பவர் கொடுத்துருக்கார். இன்ஃபேக்ட் நாமெல்லாம் சபரிமலை யாத்திரை வரபோது நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்களெல்லாம் அவர் தான் காப்பாற்றிக்கிட்டு இருக்கார். நம்ம கிளம்புற போது வீட்டு வாசலில் ஒரு தேங்காய் உடைச்சிட்டு கிளம்புறோமே, அது கருப்பசாமிக்கு ஒரு இண்டிகேஷன். நாங்கள்லாம் யாத்திரைக்கு போகிறோம், எங்கள் அப்பா அம்மாவெல்லாம் நீ தான் பாதுகாக்கணும் அப்படின்னு. கருப்பசாமியை கருப்பண்ணசாமின்னு சொல்லுவாங்க. அண்ணன்ற வார்த்தை எதுக்காக ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்ம வீட்டில் நாம் கிளம்புற போது நம்ம குடும்பத்தை யார் பார்த்துப்பாங்க? நம்ம வீட்டு பெரியவங்க, நம்ம அண்ணன் தானே பார்த்துப்பாங்க. நமக்கு அண்ணன் ஸ்தானத்தில் வீட்டு வாசலில் நிற்கிறதுனால அவர் கருப்பண்ணசாமின்னு அவரை கூப்பிடுவாங்க. இப்போ இங்கே பேசிகிட்டு இருக்கிற போது இந்த கோயில் நிர்வாகத்தோட தலைவர் திரு ராதாகிருஷ்ணன் சில தகவல்லாம் சொன்னார். இந்த சுவாமி வந்து இப்போ வாபரை பற்றி பேசினோம். வாபர் வந்து ஒரு யுத்தத்தில் ஐயப்பனோட போரிட முடியாதுன்னு நண்பரானவர். ஆனால் கருப்பசாமி நண்பராவதற்காகவே உருவாக்கப்பட்டவர். யாருன்னா மகிழ்ச்சியோட யுத்தம் பண்ணுறதுக்காக. நம்ம ஐயப்பன் கிளம்பி போயிட்டு இருக்கிற போது வழியில் கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டாராம். டயர்டான அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக பரமேஸ்வரன் உண்டாக்கினவர் தான் இந்த கருப்பசாமி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலுக்கு வரவங்கெல்லாம் கருப்பசாமி கிட்ட பர்மிஷன் வாங்கணும். ஐயப்பனுடைய விஷயத்தில் இன்னொரு சுவையான தகவல் கூட ஒன்று சொன்னாங்க. இந்த இடத்துல ஒருத்தர் ஐயப்பன்கிட்ட தனக்கு குழந்தை பிறந்தா 1000 காணி நிலம் கொடுக்கறதா வேண்டிக்கிட்டாராம். ஆனால் என்ன, குழந்தை பிறந்த பிறகு மறந்தே போயிட்டார், கொடுக்கவே இல்லை. அப்பப்போ ஐயப்பன் அவர் கனவுல நினைவுபடுத்திக்கிட்டே இருக்காராம் அவருக்கு. நீ எனக்கு நிலம் கொடுக்குறேன்னு சொன்னீங்க, இன்னும் கொடுக்கலையேன்னு. ஆனால் அவர் அதை பற்றி கேர் பண்ணவே இல்லை. பின்னாடி அந்த பையனுக்கு பூணல் போடுறதுக்காக உபநயனம் பண்ணுறதுக்காக ஏற்பாடு பண்ணுற போது, உபநயனத்துக்கு இன்னைக்கு அந்த கருப்பசாமி வந்து அந்த பையனை உபநயனம் பண்ண வேண்டிய இந்த பையனை எந்த குழந்தை பிறந்தானோ வேண்டிக்கிட்டு அந்த குழந்தைய நேராக தூக்கிட்டு போயிட்டாராம். இவங்கெல்லாம் தேடுறாங்க. அப்போ கருப்பசாமி வந்து சொன்னாராம், நான் தான் பையனை தூக்கிட்டு போய் ஐயப்பன் சன்னதியில் வச்சுருக்கேன்,
நீ முதல்ல சொன்னல்ல இந்த 1000 காணி நிலம் கொடுக்குறேன்னு சொன்னல்ல, அந்த நிலத்தை கொடுத்தியான்னு தான் அந்த பையனை ரிலீஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறார். அப்புறம் அந்த நிலத்தை அவர் எழுதி கொடுத்ததுக்கு உண்டான இன்னும் கூட இந்த செம்பு தகடலை எழுதி கொடுத்ததெல்லாம் ஒரு பட்டமாக எழுதி கொடுத்ததெல்லாம் வச்சுருக்காங்க. இங்கே பக்கத்தில் ஒரு ஊரில் தான் அந்த நிலம் இருக்குன்னு சொன்னாங்க. எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் ஐயப்பனுக்கு ஏதான வேண்டுதல் பண்ணிக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக அதை செஞ்சே ஆகணும். அதை நீங்கள் செய்யலைன்னா உங்கள் தலையை பிடிச்சி உங்களை மிரட்டி வாங்க வைப்பார் அந்த கருப்பசாமி. நம்ம வேண்டுதலையெல்லாம் நிறைவேற்றதுக்கு அவர் இருக்கார். அதனால தான் இங்கே மாத்திரம் இந்த ஊரில் தை ரேவதி தான் இங்கே பெரிய உற்சவம். அங்கே பங்குனி உத்திரம் மலையில், இங்கே தை ரேவதி. இந்த ரேவதி போது இந்த பெரிய உற்சவம் நடக்கிறது இல்லையா, அதில் 5ஆம் நாள் உற்சவத்தில் கருப்பசாமி துள்ளல்னே ஒன்று இருக்காம். அப்போ அந்த கருப்பசாமி போய் அப்போ அவர் ஒரு ஆவேசம் வந்துடும். கருப்பசாமி வேஷம் போட்டுட்டு ஒருத்தர் போகிறார்ல, இந்த பரம்பரை இந்த குருக்கள் இருக்காங்கல்ல, இந்த பூஜாரி இருக்கார்ல, அவருக்கு வந்து ஆவேசமே வந்துடுவாராம் கருப்பசாமி. அப்போ ரோடில் அங்கெல்லாம் போகிற போது எவரான வேண்டிக்கிட்டு கொடுக்காம இருந்தா அவன் தலைமுடியை பிச்சு கேட்பாரான், ஐயப்பனுக்கு இது கொடுக்குறேன்னு சொன்ன இல்லை, ஏன் கொடுக்கல மரியாதையாக கொடுத்துருன்னு ஞாபகப்படுத்துகிற அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் டெய்ட்டி, ரொம்ப பவர் ஜாஸ்தியானவர் தான் இந்த கருப்பசாமி. இந்த கருப்பசாமியை வந்து இன்னொரு கதை கூட ஒன்று சொல்லுவாங்க. இந்த கருப்பசாமி பர்மிஷன் இல்லாத நம்ம ஐயப்பனை தரிசனம் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஐயப்பனுடைய அச்சங்கோயில் கோயில் இருக்குல்ல, நேர கருப்பசாமி இருக்கார். அந்த கோயிலேருந்து நேர பார்த்தீங்கன்னா கருப்பசாமி சன்னதி. அவருடைய பார்வையில், இவருடைய பாதுகாப்பில், ஐயப்பனுடைய பார்வையில் கருப்பசாமி இருந்துகிட்டு இருக்கார். இங்கே அச்சங்கோயில் ஐயப்பனுக்கு கல்யாணம் ஆகிறபோது கல்யாணத்துக்கு அட்டன் பண்ணுறதுக்கு பார்வதி பரமேஸ்வரன் 2 பேரும் வந்தாங்களாம். அப்போ சொன்னாங்களாம் கருப்பசாமி கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் கல்யாணத்துக்கு, யார் பெற்றோர்களுக்கே கருப்பசாமி பர்மிஷன் வாங்கிட்டு தான் போகணும்னு சொன்னாங்களாம். ஆனால் அவங்க பார்த்தாங்க, இதுக்கெல்லாம் நம்ம பையன் கல்யாணத்துக்கு போகிறதுக்கு எதுக்கு கருப்பசாமி கிட்ட பர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு பார்வதி பரமேஸ்வரன் நேராக போயிட்டாங்களாம். போகிற போது அங்கே விடலைன்னு உடனே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கருப்பசாமி வேஷத்துலேயே அவங்க 2 பேரும் உள்ளே போனாங்களாம். அப்போ தான் ஐயப்பன் பார்த்துட்டு உள்ளே வரப்போது அவங்கள அங்கே வெளியிலேயே நிப்பாட்டிட்டாராம். எப்போ கருப்பசாமி பர்மிஷன் வாங்கிட்டு வரலையோ உங்களை அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி, கல்யாணம் ஆன பிறகு ஐயப்பன் வெளியில் வந்து அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் சொல்லுவாங்க. அதுக்காக அவங்க 2 பேரையும் வெளியில் நிற்க வைக்கிறதாவும் ஒரு விருத்தாந்தம் ஒரு கதையில் சொல்கிறாங்க. அப்போ கூட ஐயப்பன் என்ன சொன்னாராம், நீங்கள் உள்ளே வரத்துக்கு கூட நீங்களாக உள்ளே வர முடியல, கருப்பசாமி வேஷம் போட்டுக்கிட்டு தான் உள்ளே வர வேண்டியிருக்கு. அதனால் வாழ்க்கையில் எனக்கு கருப்பசாமி தான் முக்கியம், பெற்றவர்களை விட கருப்பசாமி தான் முக்கியம் என்று ஐயப்பனே கருதி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு பெரிய பலமுள்ள வீரமுள்ள ஒரு நல்ல நண்பனுக்கு, நண்பன் என்றால் உடுக்க இழந்தவன் கைபோல் அங்கே இடுக்கன் களைவதான் நட்புன்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கார் இல்லையா. அந்த நண்பனுக்கு பெரிய உதாரணம் இந்த கருப்பசாமி தான். சாதாரணமாக கருப்பசாமிக்கெல்லாம் படையெல்லாம் பல விஷயங்கள் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே மாத்திரம் ஐயப்ப சன்னதிக்கு எதிராக இருக்கிறதுனால, ஐயப்பனுடைய ஃப்ரெண்டாக இருக்கிறதுனால இங்கே படையல் எல்லாமே இவருக்கு சைவம் தான். இஸ் ஒன்லி a பியூர் வெஜிடேரியன். இங்கே இந்த கருப்பண்ணசாமி, இந்த கருப்பண்ணசாமியை நம்ம தரிசனம் பண்ணிட்டு நேராக ஐயப்பனை நம்ம பார்க்க போகிறோம். கருப்பசாமி நம்ம ஐயப்ப ரசிகர்களை, இங்கே ஐயப்ப பக்தர்களை அத்தனை பேருக்கும் எல்லா ஆசீர்வாதங்களையும் வழங்குவார், வளத்தையும் பலத்தையும் வழங்குவார். பள்ளிக்கட்டு சபரிமலை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மலைராஜன் திருக்கோவில் மணியாடுதே, சுகமான அருட்பாடல் இசை கேட்குதே. மலைராஜன் திருக்கோவில் மணியாடுதே, சுகமான அருட்பாடல் இசை கேட்குதே. அபிஷேக மணம் காற்றில் அலை வீசுதே, அபிஷேக மணம் காற்றில் அலை வீசுதே. ஐயப்பன் பதம் தேடி மனமோடுதே, ஐயப்பன் பதம் தேடி மனமோடுதே. மலைராஜன் திருக்கோவில் மணியாடுதே, சுகமான அருட்பாடல் இசை கேட்குதே.
மேகம் போல் பொங்கும் கருணை வெள்ளம் மலைராஜன் திருக்கோவில் மணியாடுதே சுகமான அருட்பாடல் இசை கேட்குதே. ஓம் என்ற குளிர்காற்று இசை பாடுதே சபரிமலை மேகம் ஆனந்த நடமாடுதே. நாம் வாழல் மார்க்கம் தெளிவாகுதே ஆம் என்று ஐயப்பன் அருள் கூறுதே. ஆம் என்று ஐயப்பன் அருள் கூறுதே. மலைராஜன் திருக்கோவில் மணியாடுதே சுகமான அருட்பாடல் இசை கேட்குதே. நோன்போடு சாஸ்தாவின் மலை நாடுவோம் நம் வாழ்வில் அவர் பாதம் துணை தேடுவோம். அடியாரின் மனம் யாவும் அவன்தானே ஆட்சி ஐயப்பன் பெருமைக்கு அடியாரை சாட்சி. ஐயப்பன் பெருமைக்கு அடியாரை சாட்சி. மலைராஜன் திருக்கோவில் மணியாடுதே சுகமான அருட்பாடல் இசை கேட்குதே. மலைராஜன் திருக்கோவில் மணியாடுதே சுகமான அருட்பாடல் இசை கேட்குதே. அபிஷேக மணம் காற்றில் அலை வீசுதே. அபிஷேக மணம் காற்றில் அலை வீசுதே. ஐயப்பன் பதம் தேடி மனமோடுதே. ஐயப்பன் பதம் தேடி மனமோடுதே. மலைராஜன் திருக்கோவில் மணியாடுதே சுகமான அருட்பாடல் இசை கேட்குதே. சுகமான அருட்பாடல் இசை கேட்குதே. பள்ளிக்கட்டு சபரிமலை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கன்னிமூல கணபதி பொன்னருள வேண்டிக்கிட்டு காட்டு வழி போக போறோமே. சாமியே பெட்டதுள்ளி ஆட போறோமே. நாங்க வந்து பெட்டதுள்ளி ஆட போறோமே. சரணம் சரணமே சரணம் பொன்னையப்பா ஐயப்பா சரணம் சரணம் பொன்னையப்பா. நோக நோக நோன்பிருந்து நோக நோக நோன்பிருந்து பாதம் பாதம் கேட்டுக்கிட்டு நீலிமலை ஏற போறோமே. சுவாமியே ஏத்திவிட வேணும் ஐயரே. எங்கள மேல ஏத்திவிட வேணும் ஐயரே. சரணம் சரணமே சரணம் பொன்னையப்பா ஐயப்பா சரணம் சரணம் பொன்னையப்பா. சரணம் சரணமே சரணம் பொன்னையப்பா ஐயப்பா சரணம் சரணம் பொன்னையப்பா. அஞ்சு மலை அங்கிருக்க நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு பம்பா நதி இது ஒரு புனித நதி. இந்த நதிக்கரையில் பிதுர்கள் நினைவாகச் செய்யும் பிதுர் பண்டங்களை அவர்களே பெற்றுச் செல்வதாக நம்பப்படுகிறது. பம்பை நதி கங்கை நதிக்கு சமமானது. சபரிமலை காசிக்கு சமமானது. சரணம் சரணம் பொன்னையப்பா. வாழையில தீபங்கள ஆடும் மனம் மேல விட்டு காந்த மனபா
ஜோதி கண்டு ஆட போறோமே